கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரச்சனை மூலமா போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கடகராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் விட்டு கொடுக்கும் குணம் கொண்டவர்கள். அதாவது யாராவது இவங்ககிட்ட சண்டை போட்டால் கூட பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கக்கிட்ட டைரெக்டாக ரொம்ப குரலை உயர்த்திலாம் சண்டை போடாமல் ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது வர சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப 2.5 வருஷமாகவே இந்த அஷ்டம சனியில் படாத பாடுபட்டுட்டாங்க. அதாவது உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா இது வரப்போற இந்த சனி பயிற்சியில் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படா எனக்கு விடிவு காலம் பிறக்கும், எனக்கு உயிர் மட்டும்தான் ஊசலாடிட்டு இருக்கு, எல்லா விதத்திலையும் நான் பிரச்சனையை சந்திச்சுட்டேன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஒரு கவலைக்குள்ளானவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதாவது நான் எதுக்கடா வாழணுன்ற அளவு கூட இவங்க சனி பகவான் கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருப்பாங்க. அதாவது நிறைய விதத்துல பிரச்சனைகள். தொழில பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆயிருக்கும், ஏகப்பட்ட லாஸ். அந்த அளவுக்கு லாஸ் இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாஸ் இவங்க சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுன்றது ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நண்பர்களுக்குள்ளேயும் பிரிவு, தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சரியான சண்டை பார்ட்னர் விலகியே போயிருப்பாரு. அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க, அதாவது சொந்தக்காரங்கள் முதல் கொண்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்க கணவனா இருந்தா மனைவியோ, மனைவியா இருந்தா கணவனையோ புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்க கூட சேர போறாங்க. அதாவது டிவோர்ஸே ஆயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா திரும்பவும் உங்ககிட்ட வர போறாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி வருது உங்களுக்கு. ஸோ அதனால எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஸோ இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதங்கள், அதாவது லாஸ் ஆயிட்டு தொழிலே மூடிடலாமா, இந்த பிஸ்னஸே வேணான்னு நினைச்சவங்களாம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே பிஸ்னஸ் பண்ணி அதுல லாபம் கிடைக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையுது. அதே மாதிரி ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ஆப்ரேஷன் லெவல் கூட போயிட்டு எல்லா பிரச்சனையும் மாட்டிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட், இப்போ உடம்பு சரியில்லை ஒரு விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஸோ போன வருஷம்லாம் நான் மருந்து சாப்பிட்டோம் எனக்கு பலன் இல்லை, கால் வலி கை வலி ஃப்ராக்சர் விபத்து பார்த்தீங்கன்னா மாற்றி 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 விபத்து நடந்திருக்கும். ஒரு நாள் கை ஃப்ராக்சர் ஆனால் அடுத்த நாள் கால் ஃப்ராக்சர் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு விபத்தில் போய் மாட்டியிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லியிருப்பீங்க, கார் எடுத்தாலும் சரி பைக் எடுத்தாலும் சரி ஆக்சிடென்ட் ஆகாமல் வீட்டுக்கு வந்தால் போதுன்ற அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டே வந்திருக்கும். எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம், இல்லை நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுமோன்னு எடுக்கும் போதெல்லாம் ஒரு பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கோம் இந்த சனி பயிற்சியில். ஆனால் இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு விலக போகுதுன்னு கூட சொல்லலாம். இது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றமாக தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு 12ல் வராரு. 12ல் குரு பகவான் இருந்தாலும் விரயத்தை கொடுக்க மாட்டார், உங்களுக்கு பலனை தான் அள்ளி கொடுக்க போறாரு. அதாவது ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கும் சரி ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நிறைய இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இடம் அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது இடம் வாங்கி போட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சியில் குருனாவே உங்களுக்கே தெரியும் தங்கம் தான். ஸோ தங்கம் வாங்கி தங்கத்துக்காக செலவிட போறீங்கன்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரர்கள். அதாவது நினைச்ச விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்துட்டாவே போதுமே, தங்கத்தை வாங்கி வைக்க போறீங்க. ஸோ அதனால உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாலுமே அதை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்க போறீங்கன்னு கூட தமிழ் புத்தாண்டுல நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா சொல்றவன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் சில மன உளைச்சலை
கொடுப்பாரு. அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டு போகுமே தவிர்த்து மற்றபடி பெரிய லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமா தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு. ஏன்னா கடகத்திலேயே வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் கடகத்திலே இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றம் கொடுப்பாரு. என்ன கொஞ்சம் மூக்குக்கு மேல கோவத்தையும் அதிகமா கொடுத்துருவாரு. ஸோ அதனால யார்கிட்டயுமே வந்து கோவத்தை சட்டுன்னு வார்த்தைகளை விடாம கொஞ்சம் பார்த்து உபயோகிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி யார் என்ன திட்டினாலுமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. எடுத்தோம் கோவத்தோம் சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுட்டு நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டு நிற்க கூடாது. ஸோ வார்த்தைகளை விட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வார்த்தைகளை விடும் போது மட்டுமே கொஞ்சம் பார்த்து உபயோகிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி 12ல குரு பகவான் உட்காந்துருக்கறனால ரொம்ப நாட்களா வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் வாங்கணும், அதாவது இடம் வாங்கணும்னு நினைச்சவங்களும் சரி, அதே மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு போடணும்னு நினைச்சவங்களும் சரி, இந்த காலகட்டத்தில் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ அதனால நீங்க வந்து சில பேர் வந்து இந்த கடன் மூலயமா வாங்குறது, இந்த கிரெடிட் கார்டு தேய்ச்சி வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கடனா வந்தாலும் வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்களை தான் வாங்க போறீங்க. ஸோ அதனால வந்து அது விரயம் ஆகாது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்கி போட போறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். நீங்க சுப விரயமா மாத்தலான்னு சொல்ல வரேன் நான். கடகராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் வர சனி பயிற்சியில என்ன பண்றீங்கன்னா வெளியில எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க. ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாமையும் சரி, சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி கோயில் வாசல்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாக் கலர் லெதர் ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க. ஏன்னா சனி பகவானுக்கு உகந்தது வந்து இந்த பிளாக் கலர் லெதர் ஸ்லிப்பர். அதை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் வர இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கொள்ளு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த புத்துக்கிட்ட, அதாவது புத்து மண் இருக்கும் பாருங்க, அந்த புத்துக்கிட்ட வந்து ஒரு படையல் போட்டு அந்த புத்து மேலே வந்து நல்ல வாசனை திரவியம், அதாவது வாசனை பூலாம் தூவிட்டு மஞ்சள் தூவிட்டு ஒரு படையல் போட்டு ராகு கேது பயிற்சியில் அந்த புத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது. அதில் குரு பயிற்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெள்ளை மூக்கடலை இருக்கு பாருங்க, அதை நைட் ஊற வச்சுட்டு அதை நல்லா வந்து 51 மூக்கல்ல இல்லை ஒரு 21 மூக்கல்ல அந்த மாதிரி மூக்கல்லையே வந்து கோத்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா குரு பகவானுக்கு போட்டுட்டு வாங்க. அதாவது தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது. எப்பவுமே வந்து இந்த 12 கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்குல்ல, 9 நவகிரகங்கள், 9 நவகிரகங்கள்ல அந்த குரு பகவானுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மூக்கடலையே போடணும். அதை விட்டுட்டு வந்து நீங்க தட்சிணாமூர்த்திக்கு போட்டுறீங்க சில பேர். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு அந்த வெள்ளை மூக்கலையே போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி நீர்பந்தல் வைங்க வீட்டு பக்கத்துலயும் சரி, இல்லை ஏதாவது மோர் வைக்கிறது, மோர் கொடுக்கறது நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ வெயில் காலம்ன்றதுனால நீங்க கடகராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள், அதனால வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து விநியோகம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய அந்த சொல்லுவாங்கல்ல தலைக்கு வர்றது தலைப்பாவோட போதுன்ற மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும்னு கூட சொல்லலாம்.